ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இன்றைக்கி சேலுக்கு வந்திருக்கக்கூடிய மாடுகளோட டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துடலாம். நமக்கு பார்த்தோம்னா இன்றைக்கி ஒரே இடத்துல இருந்து 8 மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்கு. மாடுகள் எல்லாமே விற்பனைக்கு எங்கேருந்து வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானிக்கு பக்கத்தில் பருவாச்சி என்கிற கிராமத்தில் இருந்தால் விற்பனைக்கு வந்திருக்கு. 8 மாடுகளுமே அதிக கறவை திறனில் இருக்கக்கூடிய மாடுகள், நல்ல டாப் குவாலிட்டியான நல்ல ப்ரீடில் இருக்கக்கூடிய மாடுகளாக தான் விற்பனைக்கு வந்திருக்கு. வாங்க ஒவ்வொரு மாடுகளோட டீட்டெயில்ஸை பற்றியும் பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு மாட்டை பற்றி சொல்லணும்னா மொட்டையில் நல்ல ப்ரீடில் இருக்கக்கூடிய பியூர் ப்ரீடான ஒரு ஹெச்எஃப் மாடு அப்படின்னே சொல்லலாம். நல்ல பெரிய சைஸு அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. ஓவர் சைஸ்டான மாடு, 6 பல் போட்டிருக்கக்கூடிய தலையீத்து மாடு. தலையீத்துக்கே இந்த மாட்டுக்கிட்ட இருந்து அதிக கறவை திறனில் எதிர்பார்க்கலாம். நல்ல ப்ரீடில் இருக்கக்கூடிய மாடு வேணும், ஒரு ஹெச்எஃப் மாடு வேணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த மாட்டை சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த கண்ணுக்கு வாங்கிட்டோம்னா கூட அடுத்த கண்ணுக்கும் இந்த மாட்டை என்ன விலைக்கு வாங்குகிறோமோ அதே விலைக்கோ அதை தாண்டி கூட நம்மளால் விற்க முடியும். நல்லா பராமரிச்சு வச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் நல்ல மடிவளம் காம்புவளம் கொண்ட மாடு, ஓவர் சைஸில் நல்ல பேக் வெயிட்டில் இருக்கக்கூடிய மாடை தான் இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக இந்த தலையீத்துக்கே பார்த்தோம்னா ஒரு 20 லிட்டர் கறவை திறன்லாம் தாராளமாக கொடுத்துடும். நல்லா தீனி கொடுத்து பராமரித்தோம்னா அதுக்கு மேலேயும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. மாடு எல்லாமே சொல்லி சுத்தம் தான். நல்ல மேய்ச்சல் முறையிலையும் எல்லா கிளைமேட்டுக்கும் அடாப்ஷன் ஆகக்கூடிய மாடு தான். வாங்க அடுத்த மாட்டோட விற்பனை பதிவு பற்றி பார்த்துறோம். இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த இரண்டாவது மாட்டை பற்றி சொல்லணும்னாலும் 6 பல் போட்டிருக்கக்கூடிய தலையீத்து ஹெச்எஃப் மாடுங்க. இதுவும் நல்ல ப்ரீடில் இருக்கக்கூடிய நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய மாடு. நல்ல பேக் வெயிட்டில் பார்த்தோன்னா மாடு விற்பனைக்கு வந்திருக்கு பாருங்கள். நல்ல மடிவளம் இருக்குது, காம்புவளம் இருக்குது, நல்ல நீட்டுப்போக்கான உடலமைப்பு, வெள்ளை கொம்பில் விற்பனைக்கு வந்திருக்கு. கண்டிப்பாக மாட்டில் அதிக கறவை திறன் எதிர்பார்க்கலாம். கன்று போடுறதுக்கு இன்னொரு 10 நாள் வரைக்கும் டைம் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. மடிவளம் காம்புவளம் கொண்ட மாடு, சுழி சுத்தமான மாடு, நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு, எல்லா கிளைமேட் கண்டிஷனுக்கும் ஈஸியாக அடாப்டும் ஆகிக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. பொதுவாக நம்ம சேனலுக்கு நல்ல குவாலிட்டியான மாடுகளாக வாரத்துக்கு 10 மாடு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. எந்த மாடுமே அவங்கள்ட்ட ஹோலில் நிற்கிறதே கிடையாது. எல்லா மாடுமே வீடியோவில் போட்ட உடனே சேல் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. கண்டிப்பாக நல்ல குவாலிட்டியான மாடுகளை கொடுக்குறவங்களுக்கு தான் பார்த்தோம்னா நல்லா சேல்ஸும் இருக்கும். இந்த மாடுகள் எந்த மாடு பிடிச்சிருந்துச்சுனாலும் உங்களுக்கு கால் பண்ணி பேசி விலையை கேட்டு டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிட்டு மாட்டை வாங்கிக்கோங்க. இல்லை நேரில் போய் ஒரு பார்வை பார்த்து மாடு வாங்குகிறேன் அப்படின்னாலும் வாங்கிக்கோங்க. நல்ல டாப் குவாலிட்டியான மாடு, 6 பல் போட்டிருக்கக்கூடிய தலையீத்து மாடு. இந்த கண்ணுக்கு பார்த்தோம்னா கண்டிப்பாக அதிக கறவை திறன் தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. நல்ல ப்ரீடில் இருக்கக்கூடிய ஹெச்எஃப் மாடுனே சொல்லலாம். வாங்க மூன்றாவது மாட்டோட விற்பனை பதிவை பற்றி பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா இரண்டாம் ஈத்து மாடு. நல்ல ஹெவி சைஸில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சைஸ் மாடு அப்படின்னு தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. கடைப்பல் முளைப்பு, கன்று போடுறதுக்கு இன்னொரு 10லிருந்து 15 நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். தலையீத்துக்கு 20 லிட்டர் கறவை கொடுத்ததாகவும் இந்த இரண்டாம் ஈத்துக்கு பார்த்தோம்னா இன்னொரு 2 லிட்டர் சேர்த்து 22 லிட்டர் கறவை திறன் கேரண்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. மாடும் அதுக்கேற்ற மாதிரி நல்ல பெரிய சைஸில் இருக்குது. நல்ல மடிவளம் காம்புவளம் கொண்ட மாடாக தான் இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்குங்க. இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாலும் கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து வாங்கிக்கலாம். நல்ல ப்ரீடில் நல்ல முகலச்சத்தனத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹெச்எஃப் மாடுனே சொல்லலாம். இரண்டாம் ஈத்து மாடு, கடைப்பல் முளைப்பு, 22 லிட்டர் கேரண்டி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. மாடு விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானிக்கு பக்கத்தில் பருவாச்சி என்கிற கிராமத்தில் துரை என்பவர்கிட்ட இருந்தாங்க. எல்லா மாடுகளுமே விற்பனைக்கு வந்திருக்கு. கண்டிப்பாக நேரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு மாடுகள் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். இல்லை 2-3 மாடு வேணும்னாலும் கண்டிப்பாக அனுசரித்து தரலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. எந்த மாடு எடுத்துக்கிட்டாலும் அதிக கறவை திறனில் நல்ல பால் ஈல்டு கொடுக்கக்கூடிய மாடுகளாக தான் விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த கண்ணுக்கு வாங்கினாலும் நம்ம அடுத்த கண்ணுக்கு மாட்டில் இருந்து அதிகமான லாபமும் எடுத்துக்கிட்டு இன்னொரு கண்ணு கறந்துட்டு கூட விற்க முடியும். உங்களுக்கு வேணும்னா உடனே கால் பண்ணி பேசி விலையை கேட்டு வாங்கிக்கோங்க. வாங்க நான்காவதாக ஒரு ஜெர்சி மாடு விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த மாட்டோட டீட்டெயில்ஸையும் பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாடு ஒரு 3ஆம் ஈத்து ஜெர்சி மாடு. கறவை திறன்னு சொல்லணும்னா 20 லிட்டர் கறவை திறன் கேரண்டி கொடுக்கலாம்னு தான் சொல்லியிருக்காங்க. சுழி சுத்தமான மாடு, நல்ல மேய்ச்சல் முறையிலையும் நல்ல கிளைமேட் கண்டிஷனுக்கும் அடாப்ட் ஆகக்கூடிய ஒரு மாடு. பால் நரம்பெல்லாம் மடி நரம்பெல்லாம் தெரியுது பாருங்கள். மடி வளமும் இருக்குது, காம்பு வளமும் இருக்குது, மாட்டுக்கிட்ட உடல் வளமும் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. நல்ல ஹெவி சைஸில் ஒரு ஜெர்சி மாடு வேணும், நல்ல உடசலான மாடு வேணும் அப்படின்றவங்க இந்த மாட்டெல்லாம் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். மடி வளமும் அந்த அளவுக்கு இருக்குது. கண்டிப்பாக சொல்லியிருக்கக்கூடிய கறவை திறன் எடுத்து கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. சுழி சுத்தமான மாடு தான், நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தான். இங்கே இருக்கக்கூடிய எல்லா மாடுகளுமே கிளைமேட் அடாப்ஷனும் இருக்கும். உங்களுக்கு இந்த ஜெர்சி மாடு பிடிச்சிருந்துச்சுன்னா
பிடிச்சிருந்துச்சுனாலும் கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து வாங்கிக்கோங்க. வாங்க அடுத்த மாட்டோட விற்பனை பதிவை பற்றி பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு செம்புத்துக்காரி ஒரு ஜெர்சி கிராஸ் மாடு அப்படின்னே வந்து சொல்லலாம். 2ஆம் ஈத்து மாடு, கடைப்பல் போட்டிருக்கக்கூடிய மாடு, 9 மாத சினியாக இருக்குது. கன்று போடுறதுக்கு இன்னொரு 10 நாள்லேருந்து 15 நாள் வரைக்கும் கூட டைம் எடுத்துக்கும். 15 லிட்டர் கறவை திறன் தாராளமாக எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. நல்ல பின்கணத்தில் வந்து பார்த்தோம்னா நல்ல உடல் வளத்தில் மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க. நல்ல நீட்டு போக்கா மாடு வந்து மடி எடுக்கும். எந்த அளவுக்கு மடி எடுக்குதோ அந்த அளவுக்கு இந்த மாட்டுக்கிட்ட இருந்து தாராளமாக வந்து எதிர்பார்க்கலாம். ஒரு மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய மாடு கண்டிப்பாக 15 லிட்டர் கறவை திறன் கேரண்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. நல்ல முகலட்சணமான மாடு, சுழி சுத்தமான மாடு தான் இதுவுமே. கறவைக்கும் வந்து பார்த்தோம்னா காலணைக்க தேவையில்லை, தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இந்த மாடு வேணும்னாலும் கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து வாங்கிக்கோங்க. இங்கே நான் சொல்லியிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு போதுமானதா இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு தேவைன்ற டீட்டெயில்ஸை நீங்கள் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசினீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸையும் சொல்லி மாட்டோட பராமரிப்பு முறையும் சொல்லி வந்து பார்த்தோம்னா மாடு வந்து கொடுப்பாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய மாட்டை வந்து எடுத்துக்கலாம். வாங்க அடுத்த மாட்டோட விற்பனை பதிவு பற்றி பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா 3ஆம் ஈத்து ஒரு ஜெர்சி ரக மாடு. நல்ல உடல் வளத்தில் நல்ல கனத்தில் இருக்கக்கூடிய மாடுங்க. நல்ல மடிவளம் காம்புவளமான மாடு, சுழி சுத்தம் கொண்ட மாடு தான். மாடு வந்து நல்ல பேக் வெயிட்டில் இருக்குது. பொதுவாக இந்த பேக் வெயிட்டில் இருக்கக்கூடிய மாடுகள் வந்து பார்த்தோம்னா அதிகப்படியான கறவை திறனை எடுத்து கொடுக்கும். நம்ம வந்து நிறைய பார்க்குறோம், பேக் வெயிட்டில் இருக்கக்கூடிய மாடு தான் வந்து அதிகமாக மடியும் எடுக்கும். அதுக்கேற்ற மாதிரி கறவை திறனும் இருக்கும். இந்த மாட்டுக்கு நல்ல மடிவளமும் இருக்குது, காம்புவளமும் இருக்குது. மாடு வந்து சுழி சுத்தம் தான். தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. எதை போட்டாலும் சாப்பிட்டுக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. நல்ல முகலட்சணமான மாடு, நல்ல ரெட் அண்ட் ஒயிட்ல வந்து பார்த்தோம்னா ஒரு மாடு வந்து பார்த்துட்டு இருக்கவங்க இந்த மாட்டை வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல அதிகமான கறவை திறனும் கறந்து கொடுக்கும். 18 லிட்டர் கேரண்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்றாங்க. அதிகப்படியான கறவை வேணும், ஒரு ஜெர்சி மாடு வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்றவங்க இந்த மாட்டெல்லாம் வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். நீங்கள் நேரில் போய் பார்த்து மாட்டை வந்து வாங்குங்க. கண்டிப்பாக 10 மாடு இருக்க இடத்துல உங்களுக்கு ஏதோ ஒரு மாடு கண்டிப்பாக வந்து பிடிச்சிருக்கும். வாங்க அடுத்த மாட்டோட விற்பனை டீட்டெயில். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாடும் ஒரு செம்புத்துக்காரி ஜெர்சி கிராஸ் மாடு அப்படின்னு வந்து சொல்லலாம். கடைப்பல் இப்போ தான் முளைக்குது, 2ஆம் ஈத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாடு நல்ல உடல் வளத்தில் இருக்குது, நல்ல மடிவளமும் எடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்கிறாங்க. 2ஆம் ஈத்து மாடாக இருக்கிறதுனால இன்னொரு 5-6 கண்ணுக்கு இந்த மாட்டை நம்மளால் வச்சு பயன்படுத்திக்க முடியும். கறவை திறனும் வந்து அதிகமான கறவை திறன் எடுத்து கொடுக்கும். பாலில் ஃபேட் எஸ்என்எஃப் கண்டென்ட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. கறவை திறனை பொறுத்த வரைக்கும் 16 லிட்டர் கறவை திறன் இந்த மாட்டுக்கிட்ட இருந்து இந்த கண்ணுக்கு நம்மளால் தாராளமாக எதிர்பார்க்க முடியும். ஒரு மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய மாடு, ஆனால் நல்ல உடல் வளம் இருக்குது. நல்ல வெள்ளை கொம்புல மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. பாலில் ஃபேட் எஸ்என்எஃப் கண்டென்ட் வந்து எதிர்பார்க்குறவங்க, அதிக கறவை திறனில் எதிர்பார்க்குறவங்க இந்த மாட்டையும் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். வாங்க அடுத்த மாட்டோட விற்பனை பதிவையும் பார்த்துடலாம். நம்ம கடைசியாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாடு ஒரு ஹெச்எஃப்பும் ஜெர்சியும் கலந்த ஒரு கிராஸ் பிரீட் மாடு அப்படின்னே வந்து சொல்லலாம். தலையீத்து மாடு தான். நல்ல ஹைட் வெயிட்டில் இருக்கக்கூடிய மாடு தான். சுழி சுத்தம் கொண்ட மாடு, நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. கன்று போடுறதுக்கு வந்து பார்த்தோம்னா இன்னொரு 10 நாளில் இருந்து 15 நாள் வரைக்கும் கூட டைம் எடுத்துக்கும். நல்ல ஹைட் வெயிட்டில் இருக்குது பாருங்கள். ஒரு கிராஸ் பிரீட் மாடாக இருந்தாலும் இந்த மாடு 6 பல் போட்டிருக்கக்கூடிய ஒரு தலையீத்து மாடு. கன்று போடுறதுக்கு 25 நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். தலையீத்து மாடு அப்படின்றதுனால இவ்வளோதான் பால் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் மாடு இருக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு 16-17 லிட்டர் கறவை திறன் தாராளமாக இந்த கண்ணுக்கு எடுத்து கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. 25 நாள் டைம் இருக்கிறதுனால விலையும் வந்து குறைச்சி தான் தந்துடலாம், அனுசரித்து தரலாம். நீங்கள் அவங்க வாங்கிட்டு போகிறவங்க ஒரு 15-20 நாள் வச்சிருந்து விற்றாலும் அவங்களுக்கும் ஒரு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இந்த மாடும் சுழி சுத்தம் கொண்ட மாடு தாங்க. மாடு வந்து எவ்வளோ அகலமாக எவ்வளோ கனமாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஒரு கிராஸ் பிரீடு மாடாக இருந்தாலும் நல்ல மடிவளம் இருக்குது, தலையீத்துக்கே காம்பு வளமும் இருக்குது. உங்களுக்கு இந்த மாடு பிடிச்சிருந்துச்சுனாலும் வாங்கிக்கோங்க. எல்லா மாடுகளுமே ஒரே இடத்துல இருந்தால் விற்பனைக்கு வந்திருக்கு. ஈரோடு மாவட்டம் பவானிக்கு பக்கத்தில் பருவாச்சி என்கிற கிராமத்திலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க. நல்ல குவாலிட்டியான மாடுகளை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. உங்களுக்கும் வேணும்னா நல்ல குவாலிட்டியான மாடுகளை அவங்க ஃபார்மை போய் விசிட் பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய மாட்டை வந்து எடுத்துக்கலாம். கண்டிப்பாக எல்லா மாடுக்குமே ரொம்ப டிமாண்ட் இருக்கும். அதிகப்படியான கறவைத்திறன் கொடுக்கக்கூடிய மாடுகளாக தான் விற்பனைக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே கால் பண்ணி பேசி விலையை கேட்டு டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு மாட்டை வாங்கி மேலும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி.